ஆமென். சீடர்கள் கூட தனிமையா இருக்கும் பொழுது தவிர்த்து கொண்டிருந்த பொழுது பரிசுத்த ஆவியை அவர் வாக்களித்தவாறே அனுப்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அவர் வாக்கு மாறாத தேவன். ஆமென். தாய் மறந்தாலும் நான் மறவேன், தீக்கச்சோராய் விட்டு விடேன். தாய் மறந்தாலும் நான் மறவேன், தீக்கச்சோராய் விட்டு விடேன். என்றுரைத்தெம்மை தேற்றுகிறார், என்றும் வாக்கு மாறினாரே, என்றும் வாக்கு மாறினாரே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே. ஜீசஸ், ஹல்லேலூயா. பாருங்க, மேய்ப்பன் இல்லாத ஆடுகளுக்கு ஆமென். அவர் நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளை தான் அவர் தேடி வந்தார். ஆமென். அந்த மேய்ப்பன் இல்லாத ஆடுகளுக்கு நானே நல்ல மேய்ப்பன் என்றார். நாம எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பாவ குழியில இருந்தாலும் சரி, அந்த அடிமை தனத்திலிருந்து விடுதலை தருகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் அவரை தேடி வந்தா, அவரை நாடி வந்தா, நிச்சயமாக ஆண்டவர் நம்மை காத்துக் கொள்வார். அவருடைய சத்தத்தை கேட்டு, வார்த்தையை கேட்டு அவருடைய பின்பற்றி நாம் செல்லுவோம். அல்லேலூயா. மேய்ப்பனில்லாத ஆடுகட்கே நானே நல்ல மேய்ப்பன் என்றார். மேய்ப்பனில்லாத ஆடுகட்கே நானே நல்ல மேய்ப்பர் என்றார். இன்ப சத்தம் பின் சென்றிடுவோம், இன்ப பாதை காட்டிடுவார், இன்ப பாதை காட்டிடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே. ஹல்லேலூயா, ஆமென். ஜீசஸ். சத்துரு எப்படிப்பட்ட எவ்வளவு பெரிய கோட்டை கட்டினா கூட நம்முடைய தேவன் தகர்த்தெறிய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. சிலுவையிலே அவர் சிந்திய ரத்தம் எல்லாவற்றையும் அது நீக்கி போட்டது, சாத்தானின் தலையை மிதித்தது. தொடக்க நூல் 3:15 ஒரு பெண்ணின் வித்து உன் தலையை நசுக்கும் என்று சொல்லப்பட்டதற்கேற்ப இதோ ஆண்டவருடைய கால் சாத்தானின் தலையை
மிதித்தது. இயேசுவின் ரத்தம் இந்த காரியத்தை செய்து முடித்தது. எனவே ஆண்டவருடைய திரு ரத்தம் அது வல்லமையின் கருவியாக இருக்கிறது. நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில வருகிற சத்துருக்களை எல்லாம் இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினாலே முறியடிக்க முடியும். ஹல்லேலூயா. அந்த சாத்தானின் சேனை நடுக்கும் நம் ஆண்டவர் இயேசுவுக்கு முன்பாக. ஆமென். விசுவாசமாய் நாம் பாடுவோமா? சத்ருவின் கோட்டை தகர்த்தொழிய சத்தியம் நித்தியம் நிலைத்தோங்க. சத்ருவின் கோட்டை தகர்த்தொழிய சத்தியம் நித்தியம் நிலைத்தோங்க. சாத்தானின் சேனை நடுங்கிடவே துதி சாட்சியார் பறிப்போம், துதி சாட்சியார் பறிப்போம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே. ஆண்டவர் வரும்பொழுது அவருடைய மனவாட்டிகளாகிய நாம் கரை திரை அற்றவர்களாக அவருடைய சந்நிதியிலே நாம் நிற்க வேண்டும். ஆமென். 10 கன்னியர்ல அந்த 5 கன்னியர் எப்படி ஒரு விவேகிகளாக அவர்கள் இருந்தார்களோ, ஞானத்தோடு நடந்து கொண்டார்களோ, அதே போல நாமும் இதோ ஆண்டவருக்கு வருகைக்கு நம்மை ஆயத்தமாக்குவோம், விழிப்பாய் இருப்போம். இதோ ஆண்டவர் மேகங்களின் மீது வருவார். இதோ அவர் வரப்போகிறார். அவர் நம்மை பெயர் சொல்லி அழைப்பார். அப்பொழுது நாம் எல்லாம் எக்கால சத்தம் கேட்கும் பொழுது, தலைமை வானதூதருடைய குரல் ஒலிக்கும் பொழுது, இதோ நாம் அந்த சத்தத்தை கேட்டு நாம் ஆண்டவரோடு கூட நாம் செல்லுவோம். ஹல்லேலூயா. கரை தீரை முற்றும் நீங்கிடவே கர்த்தர் நம்மை கழுவிடுவார். கரை தீரை முற்றும் நீங்கிடவே கர்த்தர் நம்மை கழுவிடுவார். வருகையிலே நம்மை சேர்க்கும் வரை வழுவாமல் காத்துக் கொள்வார், வழுவாமல் காத்துக் கொள்வார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில் புதுகள கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில் ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில் புதுகளம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில் புதுகளம் கொண்டாட்டமே நம் இயேசுவின் சன்னிதானத்தில். டான்ஸ் ஆடினா என்ன கிடைக்கும்? டான்ஸ் ஆடினா என்ன கிடைக்கும்? நான் படிக்கிறேன் பாருங்க. பாவமெல்லாம் பறந்து ஓட போகுது, நோய்கள் எல்லாம் தீர்ந்து ஓட போகுது. எதனால? இயேசுவின் ரத்தத்தினால. ஆமென். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது. இயேசுவின் ரத்தத்தில்
இரத்தத்தினால் கிறிஸ்துவுக்குள் வாழ்வு கிருபையால் மீட்பு பரிசுத்த ஆவியினால் கிறிஸ்துவுக்குள் வாழ்வு கிருபையால் மீட்பு பரிசுத்த ஆவியினால் புதுகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் புதுகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில் ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில் புதுகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் புதுகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் தேவாதி தேவன் தினந்தோறும் நாம் தங்கும் அவருடைய சமூகம் நமக்கு அவருடைய தேவ ஆலயமா இருக்கிறது. ஆவியான தேவன் நம்மை அச்சாரமாக கொண்டிருக்கிறவர், நமக்கு ஒவ்வொரு நாளும் அதிசயங்களை செய்கிறவர். ஆவி இல்லாத உடல் செத்த உடல். ஆவி இருக்கிறவங்க நினைச்சாலும் சைலண்டா உட்கார முடியாது. அதனால சந்தோஷத்தோடு கூட உடலை அசைத்து தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம் அதிசயமே ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம் அதிசயமே புதுகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் புதுகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில் ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில் புதுகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் புதுகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் வல்லவர் என் இயேசு, வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேலே வெற்றி தந்தார். ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி அல்லேலூயா பாடி ஊரெல்லாம் அவர் கொடியை ஏற்றுவோம். என்ன கொடி? வெற்றி கொடி. என்ன கொடி? ஜெய கொடி. ஆமென். வல்லவரின் இயேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேலே வெற்றி தந்தார். வல்லவரின் இயேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேலே வெற்றி தந்தார். ஒரு மனமாய் கூடி ஓசானா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். ஒரு மனமாய் கூடி ஓசானா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். புதுகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் புதுகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில் ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில் புதுகலம் கொண்டாட்டமே
குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில் குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில் Praise the Lord. 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 அவர் நம் மனசுக்குள்ளாக வரவழைப்போம், நம் வாழ்க்கைக்குள்ளாக வரவழைப்போம். நான் எங்கோ அலைந்து திறந்த ஆடை போல இருந்திருக்கிறேன். அவரை மறைந்து திறந்து நிறைய நேரங்களை ஓடி இருக்கலாம். இதோ இன்றைக்கு ரட்சணிய நாள், இன்றைக்கே ரட்சணிய நாள். துளைந்த ஒரு ஆடை தேடி ஓடி வந்த என் தேவன், அது அந்த ஆடு நீங்களும் நாங்களுமா இருக்கிறோம். அவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் நேச தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் நேச தேடி வந்தேன். நெஞ்சார அழைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். நெஞ்சார அழைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே அப்பா பிதாவே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே. மரியாள் இப்படியாக பாடுகிறார். தாழ்மையில் இருந்து என்னை அடியவன் என்னை நீ கண்ணோக்கி பார்த்தீரே, என் சித்தமல்ல உன் சித்தம் என்னை நடக்க கடவுதாக என சொல்லி தன்னையே ஒப்பு கொடுத்தாள். ஆண்டவருடைய வார்த்தைக்காக தன்னையே ஒப்பு கொடுத்தாள். எத்தனை பேர் நம்மள அப்படியே ஒப்பு கொடுக்க ரெடியா இருப்போம்? அவங்களுக்கு அன்றைக்கு வந்தது எந்த ஒரு பெண்மணியாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாக்கு தத்துவம், எந்த ஒரு பெண்மணியும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாக்கு தத்துவம். காரணம் அது பிதாவிடம் இருந்து வந்த வாக்கு தத்துவம். அதை ஆமேன் என்று சொல்லி, ஓ தாழ்மையில நான் இருக்கிறேன், அடியவளை என்னே நீ கண்ணோக்கி பார்த்து உம்முடைய வார்த்தையின்படி எனக்காக கடவுள் என சொல்லி அடிமை நான் என சொல்லி ஒப்பு கொடுத்தாங்க. இந்த நாளிலும் கூட நம்ம ஒப்பு கொடுப்போம். தாழ்மையில் இருந்தே கல்லாடி நடந்தே தயவாய் நினைவு கூர்ந்தே. தாழ்மையில் இருந்தே கல்லாடி நடந்தே தயவாய் நினைவு கூர்ந்தே. கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். கலங்காதே என்று கண்ணீரை துடைக்கும் கரங்கள் கரம் பற்றி நன்றி சொல்லுவோமா கரங்களுக்காக? நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே. அப்பா ஆவியானவரே, நீர் இல்லாத உடல் அது செத்த உடலா இருக்கிறது வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. சத்தியத்தை நீங்க அறிவீர்கள், சத்தியமே உங்களை விடுதலையாக்கும் என சொல்லியிருக்கிறீங்களே அப்பா. நான் இப்பொழுது போகிறேன், நான் உங்களுக்கென்று ஒரு துணையாளனை நான் அனுப்புகிறேன். அவர் உங்களை சகல வித சத்தியங்களுக்குள்ளாக நடத்தி செல்வார் என சொன்னவர். அன்றைக்கு உங்கள் மேல் நிழலிட்ட ஆவியானவர் இயேசுவே இன்றைக்கும் எங்கள் மீது நிழலிடும்படி எங்களுடைய காயங்களை கட்டுப்படுவதற்காக, நான் எங்கு விழுந்திருக்கிறேன் என்பதை எங்களுக்கு காண்பிக்கும்படியாக சுவாமி நான் இந்த நேரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறேன்.
நான் என்னையே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா தகப்பன் இந்த பாண்டங்களை ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி ஒன்றுக்கும் உதவாதவன் என சொல்லி நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா என்னை கண்ணோக்கி பாருங்க உலையான சேற்றிலே வாழ்ந்த என்னையும் கூட எவ்வளவாய் தூக்கி வைத்து பிரபுக்கள் மத்தியிலும் ராஜாக்கள் மத்தியிலும் வைத்து அழகு பார்க்கிறவர் என் தேவன் ராஜா நீங்க எனக்காக அன்று கல்வாரியிலே உம்முடைய ஒரே குமாரனை கொடுத்தீங்க மக்கள் நான் நன்றி செலுத்துகிறேன் என்னுடைய அக்கிரமங்களுக்காக என்னுடைய பாவங்களுக்காக என்னுடைய அத்துமீறல்களுக்காக என் தேவனே யார் எங்களுக்கு இப்படியாய் செய்ய முடியும் என் தேவனை தவிர யார் எங்களுக்கு இப்படியாய் செய்ய முடியும் சுவாமி நான் என்னையே ஒப்பு கொடுக்கிறேன் உடைய அன்பு கீழாக நான் என்னையே ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா உலையான சேற்று வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே உலையான சேற்று வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே நன்றி உமக்கு நன்றி அப்பா நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஹல்லேலூயா கரங்களை ஒரு விசையை உயர்த்துங்க கரங்களை உயர்த்துவோம் ரிச்சிகாதுரா பாலா ஷதரேதனே பியாந்தலா மரங்கரேதனே உரிகாதுனா ஷலஹதுரா பாலா கரேதுனா பரங்கரே உனஹங்கதல ஷதலங்கதுரா பரங்கதரேதனே ஷதரே அப்பா நாங்கள் ஒரு ஜன கூட்டமாய் உங்க பாதத்திலே வருகிறோம் ஒரு ஜன கூட்டமாய் உங்க பாதத்திலே வருகிறோம் காலையில் இருந்து இப்பொழுது வரையிலும் ஓ கண்ணின் மணியே போல அப்பா காத்து வருகிறவரே நாங்கள் செய்த காரியங்கள் நாங்கள் பங்கேற்ற காரியங்களில் அப்பா எவ்வளவு அழகாய் சுவாமி மகிழ்ச்சி படுத்திருக்கிறீரே சுவாமி அப்பா மகிமை அடைந்திருக்கிறீர்கள் ஐயா அப்பா தகப்பனே நாங்கள் மறுவிசையாய் கூட வருகிறோம் எங்களை உருக்கி கொடுக்க வருகிறோம் எங்களை தகப்பனை புடமிட கொடுக்க வருகிறோம் ஐயா என் வாழ்நாட்கள் எல்லாம் என் சீரிய நாட்கள் எல்லாம் உமையை சேவிக்கும்படியாய் உமக்காக வாழும்படியாய் என்னை தயார்படுத்திக் கொள்ள நான் ஆயத்தமாக அப்பா இந்த நாட்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் எங்களை ஒப்பு கொடுக்கிறேன் தேவன் தொடர்ந்து நீங்க வழி நடத்துங்க நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜெபம் கேட்டு தந்துள்ளோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் ஹல்லேலூயா